ஒரு இது கொளத்தூர்ல இருந்துட்டு பக்கத்துல பெரம்பூர் கண்ணாண்ட, ஐயா நான் ஒரு 5000 ரூபாய் எடுத்துன்னு வந்து கொடுக்குறேன், நீங்க யாருக்கு பண்றீங்களோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. சரிப்பா நாளைக்கு எடுத்துன்னு வாப்பான்னு. அவர் என்ன பண்ணிக்கிறாரு, வீட்டுல சொல்லிட்டு போய் அந்த மாதிரி நான் சாமியை போய் பார்த்துட்டு வரேன், என்ன விஷயமா பார்க்க போறேன், ஒரு 5000 ரூபாய் தர்மத்துக்கு கொடுத்துட்டு வரேன், நானும் ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறேன் சேர்த்து கொடுக்கணும். 10000 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த 10000 ரூபாய் அந்த துணிமணி எல்லாம் கொடுத்துமே அதில். அது மாதிரி ஒரு தனி மனிதன் செய்ய முடியலன்னா ஒரு ஸ்தாபனத்துக்கிட்ட கொடு, அவங்க கூட்டா சேர்த்துக்குன்னு செய்வாங்க. நீ கூட்டா 5000 சேர்ப்பாங்க, இன்னும் 5 பேர் கொடுத்தது போட்டு ஒரு உதவி செய்வாங்க. அது மாதிரி செய்யலாம், ஒன்றும் தவறு இல்லை. ஆனா உண்மையா செய்யறத ஸ்தாபனமா பார்த்து கொடுங்க. ஞானிகளோட இறுதி காலங்கள் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப கொடுமையானதா இருக்கு சாமி. ஆமா, ஞானியா அந்த அளவுக்கு கொடுமையா தான் ஆகும். அது என்ன காரணம் சாமி? ஞானி தானே சாமி. அதான் உன்ன மாதிரி சீடர்களால வருது. இல்ல தமாசு இல்லப்பா, உண்மையை சொல்றேன். நான் ஏதோ விளையாட்டா சொல்லல. குருன்றவன் யார் அப்படின்னா கடவுளுக்கு முன்னடிக்கிறவன். குரு விட உயர்ந்தது கடவுள். கடவுளுக்கு முன்னடிக்கிறவன் குரு. குருவுக்கும் உனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. உன் தாய்க்கு உனக்கு சம்பந்தம், உன் பொண்டாட்டிக்கு உனக்கு சம்பந்தம். ஆனா குருவுக்கு உனக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனா உனக்கு சம்பந்தமே இல்லாத குரு நீ எப்படி வாழணும்னு உனக்கு சொல்லி தர்றாரு. உன் தாய் தப்ப கூட சொல்லி கொடுக்க, நீ எப்படி வாழணும், எதை அடையணும், எதுக்காக பிறந்த, இத்தனையும் குரு சொல்லி கொடுக்கிறாரு. ஆனா எவனும் கேட்கறது கிடையாது. அப்பா நீ தெய்வீகத்தை நோக்கி பயணம் பண்றப்பா, அந்த தெய்வீகத்துல புலால் உண்ணக்கூடாது, சாத்வீக குணம் வேணும் உனக்கு, ரஜஸ் குணம் வரக்கூடாது உனக்கு அப்படின்னு நான் சொல்றேன். சரி சரிங்க நான் சாப்பிட்றத கிடையாதுங்க அப்படின்றான். உடனே என்ன பண்றான், வீட்டுக்கு போன உடனே 1.5 கிலோ எடுத்து போய் புருஷனும் பொண்டாட்டி 2 பேரும் ஆக்கி சாப்பிட்றான். இந்த பாவம் யாருக்கு வரும்? யாருக்கு வரும் இந்த பாவம்? யாரால வருது அந்த குருவுக்கு? ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் இளமையிலே தெய்வத்தோட கலந்துட்டாரு. இளமையிலேயே தெய்வத்தோட கலந்துட்டாரு. அவரு தெய்வத்தோட கலந்ததால இப்படி ஒரு விவேகானந்தம் பிறக்க போறான்னு அவர் பிறகத்துக்கு முன்னாடி சொல்றாரு. அவரு இந்த பூமியில இப்படி ஒரு ஞானி வரப்போறாங்க அப்படின்னுட்டு விவேகானந்தர் பிறக்கிறதுக்கு முன்னாடி சொல்றாரு ராமகிருஷ்ண பரமஹம்சர். அப்போ தெய்வத்தோட கலந்த இளமையிலே கலந்த பரமஹம்சர் பட்டாரு பாரு பாடு, அப்படிப்பட்ட பாடுபட்டார். சீடர்களால வந்ததுதான். சீடன் தான் ஒரு குருவை மோட்சத்துக்கு அனுப்பத்தோ நரகத்துக்கு அனுப்பத்தோ சீட வேலை தான். ஏன்னா அந்த குரு உபதேசம் கொடுக்கும் போது என்ன சொல்லி கொடுக்கிறாரு கடவுள்கிட்ட, ஐயா அவன் இவ்வளவு நாள் நல்லவனோ கெட்டவனோ, எப்படிப்பட்டவனா இருந்தாலும் என்ன சேரும், இனி அவன் நல்லவன், உன்னை தேடி என்ன தேடி வந்தான், நான் உன்னை தேடி நிக்கிறேன், நீ அவனுக்கு அருள் புரியும் தான் சொல்றோம். நீ போய் இவ்வளவும் கேட்டுட்டு போய் வெளியே போய் அக்குறம் பண்ணினா அது யாரை வந்து சேரும்? என்னதான் வந்து சேரும். ஏன்னா நான் தானே சொன்னேன் கடவுள்கிட்ட. அதனால ஒவ்வொரு நல்ல குருமார்களும் நரக வேதனைப்பட்டு செத்தான். 13 வயசுல ரமணர் வந்துட்டாரு. என்ன பாவம் பண்ணாரு அவரு? என்ன தீமை செய்தாரு? என்ன உலக இன்பத்தை அனுபவிச்சாரு? அவருக்கு நோய் வர்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. பாவம் நரக வேதனைப்பட்டு செத்தாரு. பெரிய பெரிய மகான்கள் உபதேசம் எந்தெந்த மகான் கொடுத்தானோ அந்த குருவெல்லாம் நரக வேதனைப்பட்டான். உபதேசம் கொடுக்காத குருவெல்லாம் சொகுசா போனான். இதுக்கு காரணம் சீடர்களே. ஏன்னா ஒரு வரமுறை வகுத்து கொடுக்குறோம். இப்ப சொன்னியே பௌத்த துறவிங்க இப்படி இருக்கிறாங்க, ஜெயின துறவிங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்களே, அவெல்லாம் அந்த கட்டுப்பாட்டுல இருந்து மீறாதவன். நம்ம ஆளுக்கு கட்டுப்பாடே கிடையாது, இவன் காட்டு மிராண்டி மாதிரி சுத்துவான். அதனால குருவுக்கு அந்த பலன் பரிகாரங்கள்லாம் அவனுக்கு அமைஞ்சு அவன் வேதனையில சாவான் கடைசியில. சரி அவன் வேதனையில சேவப்பாரான். முன்னாடி ஒரு குரு இப்படி வேதனை பட்டு இருக்கிறாரு, நம்மளுக்கு வேணா, நம்ம யாருக்கும் உபதேசம் கொடுக்குவானா, இந்த கடவுள் வழிபாடு அழிஞ்சிடும். அதுக்காக குரு அதை பின்பற்றி நகரான். சரி நம்ம அழிஞ்சாலும் பரவாயில்ல, உலகம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு. இந்த மாதிரி நடக்கிற விஷயத்தால இப்படி எல்லாம் நடக்குது. இல்லைன்னா நான் ஏன் வந்து கத்தின்னு கிடக்கணுங்க? இதுதான் காரணம். நான் என்ன சொல்றேன், இந்த கலையை அழிஞ்சிட விட்டுறேன். நான் அழிஞ்சிடலாம், ஆனா இந்த கலையை அழிஞ்சிடக்கூடாது. அதுக்கு நீங்களாம் உறுதுணையா இருக்கணும், நீங்களாம் பாடுபடணும்னு ஏன் சொல்றேன்? என்னுடைய அழிவு நிச்சயம், அதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் தேவையில்லை, எல்லாருக்கும் உண்டு அது. ஆனா அந்த கலைக்கு அழிவு வந்துடக்கூடாது. அப்ப நான் கத்தி தான் ஆகணும். அப்ப நான் கத்தும் போது பல இன்னல்களை நான் அனுபவிச்சுதான். தெரிஞ்சுதான் செய்றீங்க? தெரிஞ்சுதான் செய்துங்க. ஒவ்வொரு குருவும் தெரிஞ்சுதான் செய்தான். ஆனா சீடன் சொல்லுவான், நான் தெரியாத செய்துங்க. எப்படி தெரியா? கண்ணில்ல உனக்கு, காதில்ல உனக்கு, வாயில உனக்கு தெரியாத செய்தன்றது திமுர்ல செய்தது.
தெரியாத செய்தான் போய் புழுவான் வந்து அப்படி வந்தது சாமி. அதனால இந்த குருமார்கள்லாம் கடைசி காலத்துல ரொம்ப துன்பப்பட்டு இறந்தது காரணம் சீடர்களே அதுக்கு காரணம்.